அதாவது நீங்க சொல்வது போல இலங்கை பூராவும் கடுமையான மழை எல்லா பகுதியும் பெய்ஞ்சிருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்றேன்டா கொழும்பு, அதாவது இலங்கையோட தலைநகரமான கொழும்பு, அதே போல அரணாக்கிற இடங்கள், இது போல பல இடங்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் அமைப்பை இயங்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய அமைப்பினூடாக பல தாவா பணிகளை செய்து வந்தாலும் சமூக பணியை நாம் பெரிதாக செய்து வருகிறோம். அதாவது இப்போது எங்கள்கிட்ட அண்மித்து இருக்கக்கூடிய வெள்ளம்பட்டி என்ற ஏரியா, அதுல அதிகமான ஊர்கள், வெள்ளம்பட்டி என்ற அந்த இடத்தில் அதிகமான ஊர்கள், சிங்கள மக்கள் வாழக்கூடிய ஏரியாக்கள், முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஏரியாக்கள், பல இடங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டதாக எங்களுக்கு தகவல் உள்ளது. அந்த அடிப்படையில் எங்களுடைய ஊழியர்கள், ஜமாத்துடைய ஊழியர்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த இடங்களில் கடுமையான முறை உழைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அதாவது மக்களை மீட்டெடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட படகுகள், மோட்டார் படகுகளை அந்த தண்ணீர் இயக்கி அவர்கள் வீடு வீடாக அந்த ஏரியா வாரியாக சென்று மக்களை ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் மீட்டெடுக்கக்கூடிய தகவலை நீங்கள் மீடியா மூலம் பார்த்திருக்கலாம். இந்த மக்களை மீட்க நாங்கள், அதாவது இந்த பணிக்கு மும்முரமாக இறங்கி செயல்படக்கூடிய இந்த ஜமாத்துடைய 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த மக்களை மீட்டெடுத்து அந்த பாதுகாப்பு இடத்துக்கு கொண்டு அவர்கள் எங்கெங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடங்களுக்கு அனுப்பக்கூடிய பணியையும், அதே தொடர்ந்து அவர்கள் எந்தெந்த முகாம்களை சென்றடைய வேண்டுமோ அந்த அருகில் இருக்கிற முகாம்களுக்கும் மக்களை கூடி சென்றுவதை பார்க்கிறோம். அப்ப இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த தரத்தில் இருந்தாலும், சிங்கள மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், எந்த ஒரு ஜாதி மத எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தான் இந்த ஜமாத் எங்கேயுமே செயல்படக்கூடிய ஜமாத் மக்களும் கூட அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த மக்களை ஒரு பக்கத்தை மீட்டெடுத்துட்டு வருகிறோம். இன்னும் சில மக்கள் அந்த இடங்களில் இருந்து எங்களால் வர முடியாது, எங்களுடைய இடங்களையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய மக்களுக்கு அதிகமான எங்களுடைய ஊழியர்கள் உணவளிப்பதை நாம் பார்க்கின்றோம். படகுகளை சென்று அந்த இடத்துக்கு உணவளித்து அவர்களுக்குரிய தண்ணி போட்டல், அவர்களுக்குரிய மிளகு திரி, அவர்களுக்குரிய தீப்பெட்டி, இது போல எந்த அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் கொடுத்து அவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு, இப்படி எங்களுக்கு பாதிக்கப்பட்டதை எங்களுக்கு தெரியாத அளவுக்கு, பாதிப்புகள் ஏற்பட்டதா இந்த உள்ளத்தில் வராத அளவுக்கு எங்கள் மக்களுடைய சேவைகள் நடந்து கொண்டிருப்பதாக எனக்கு உங்களுக்கு சொல்லலாம். அதாவது நம்முடைய ஜமாத்தை பொறுத்த வரையில சோசியல் சேவை செய்வதாக ஜமாத்தாக மக்களுக்கு தெரிந்தாலும் இது இஸ்லாமிய அமைப்பு. இந்த அமைப்பு தூய்மையாக குர்ஆனையும் நபிகள் நாயகம் சொன்ன வழிமுறை மட்டும் பின்பற்றக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் மாற்று மத சகோதரர்களுடன் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சொன்னார்களோ அதை மிக மிக அதிகமாக விளங்கிய ஜமாத் இது. ஜமாத் அந்த விஷயத்தில் ரொம்ப நாம கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஜமாத். ஆனால் எங்களுடைய ஜமாத்தை பொறுத்த வரையில யாரும் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் இந்த மீட்பு பணியில் எங்களுடைய ஊழியர்கள் செயல்படும் நேரத்தில் ஒரு வயோதிப ஒரு தாய், ஒரு சிங்கள தாய் என்ன சொன்னால், என்னை இந்த இடத்திலிருந்து என்ன அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட கழுத்த அளவுக்கு மேல தண்ணி வைக்கக்கூடிய அந்த இடத்த எங்களுடைய ஊழியர்கள் அந்த தாயை அணைத்து கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதை மீடியாக்கெல்லாம் காட்டுற அளவுக்கு இருந்துச்சு. மீடியாக்கெல்லாம் பாக்குறாங்க. பார்த்து அந்த தாய் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் பதில் சொல்றாண்டா, நீங்க யாரு, இப்படி அருமையான வேலையை செய்றீங்க, எங்களை அரவணைச்சு கூட இந்த அளவு செய்யற அளவுக்கு உங்களுக்கு என்ன இந்த மாதிரி எங்களுக்கு அக்கறைக்கு கேட்கிற அளவுக்கு அந்த தாய் உள்ள மாற்றப்பட்டது. அந்த தாய் திரும்பவும் எங்களுக்கு ஒரு தகவலை பதிவு பண்றா, நீ இந்த அமைப்பு, இந்த எஸ்எல்டின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு தேர்தல் ஈடுபடுவீர்கள் என்றால், எலெக்ஷன் கேட்பீர்கள் என்றால் கண்டிப்பா சிங்கள மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான் சேரும் என்று சொல்லும் அளவுக்கு அந்த தாய் உள்ள மாறும்போது ஜமாத் செயல்பட்டிருக்கிறது. நீங்க முன்னுக்கு போங்க, சண்டை இல்லன்னு அப்படி சண்டை இல்லன்னு ஆனா நாங்கள் எங்கள் ஜமாத்துடைய யாப்பு சட்டப்படி யாருங்க எந்த ஒரு தேர்தல் காலத்தில் இறங்க மாட்டோம், தேர்தல் கேட்க மாட்டோம். அது ஜமாத்துடைய யாப்பு என்றாலும் மனித நேயத்தை அவர்கள் பார்த்து, நீங்கள் தான் இலங்கைக்கு இந்த இலங்கை நிறுவனம் செய்யற அளவுக்கு நீங்க ஒரு தகுதியாளர்கள் சொல்ற அளவுக்கு ஒரு வாக்கு தாராங்கன்னு சொன்னா அது நமக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம். இதே போன்று இன்னும் சில பல இடங்களில் மக்களை மீட்கும் நேரத்தில் அங்குள்ள சிங்கள சகோதரர்களே, அது கூட மீடியாவில் உறப்பப்பட்டது, எங்களை இடத்துக்கு ஒரு சிங்கள மக்கள் கூட வரல, யாருமே எங்களை பார்க்கல கேட்கல. இந்த தௌஹீத் மக்கள் மட்டும்தான், இந்த தௌஹீத் சகோதரர்களே பார்த்தார்கள் என்று சொல்லும் அளவுக்கு இந்த வெள்ள நிவாரண பணியில் எங்கள் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது யாருக்கும் இது இந்த ஜமாத் வேற்றுமை பார்த்து இருக்கிறது, மத ரீதியா பார்த்துக்குன்னு சொல்வது எந்த ஒரு அருகதை சொல்ல அதை நிரூபித்துக் கொள்ளலாம்.
அதாவது ஆரம்பத்தில் இந்த வெள்ளம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட வந்து இந்த நான் சொன்னது போல வெள்ளம்பிட்டி என்ற ஏரியாவில் அதாவது கரண்டைக்கால அளவுக்கு தண்ணி நிறைய ஆரம்பித்திருக்கிறது சொன்ன உடனே இந்த ஜமாத்துடைய மேல் உறுப்பினர்கள் வந்து களமிறங்கி விட்டோம். களமிறங்கி அந்த ஏரியாவை ஃபுல்லாவே என்ன நடக்கிறது என்று பார்த்து அந்த இரவை பார்த்துக்கிட்டு வந்து அந்த இரவே வந்து அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சில சகோதரர் உணவளிக்க வேண்டியிருந்தது. அந்த உணவுகளை நாம் கொடுத்துவிட்டு வந்தோம். இப்ப இந்த ஜமாத்துடைய முதல் கட்டமாக என்ன செய்திருக்கிறோம் என்றால் எங்களால் முடிந்த அளவு அதாவது அரசாங்கம் செய்ய இயலாத அளவுக்கு அரசாங்கம் போக இயலாத அளவுக்கு மக்களுடைய வீடியோக்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல எங்களை யாரும் சந்திக்க வரவில்லை. நாங்கள் இன்னும் 2-3 நாள் இருந்தால் நாங்கள் மரணித்து விடுவோம் என்ற அளவுக்கு பயத்தோடு இருந்து 3 நாட்கள் 4 நாட்களுக்கு மேற்பட்டு இருந்த மக்களை எங்களுடைய தொண்டர்கள் போயிட்டு மீட்டிருக்கிறார்கள். அப்ப மீட்பு பணியை முழுமையாக செய்தோம் என்ற ஒரு திருப்தி அடையும் அளவுக்கு இந்த ஜமாத் களமிறங்கி எல்லாத்தையும் மீட்பு பணி செய்திருக்கு. அல்லாவுடைய நபர் உதவினார். மீட்டெடுத்த மக்கள் வந்து இப்போது அவர்களுடைய சிலர் அவருடைய சொந்த பந்து வீடுகளுக்கு போயிருக்கிறார்கள். அதிகமான மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து பள்ளிவாசல்களிலும் அதே போல வந்து பௌத்த மத கோயில்களிலும் அது போல வந்து பாடசாலையில் தங்கியிருக்கிறார்கள். அந்த மக்களை நாங்கள் என்ன பாக்குறோம்னா அவசரமாக மக்களை போய் சந்திக்கிறோம். சந்திச்சு உங்களுக்கு அவசரமா என்ன செய்யணும் இப்ப நாங்க உங்களுக்கு இப்ப எமர்ஜென்சியா என்ன உங்களுக்கு தேவைக்குன்னு கேட்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லாம தான் மக்கள் வந்து வெளியில வந்தாங்க. காலனி இல்லாம செருப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதே போல இருட்டில் இருக்கிறாங்க. இதே போல சரியான ஒரு மருத்துவ தேவைகளும் இல்லாம இருக்குது. பெண்களுக்கு செய்யக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் இல்லாம இருக்குது. ஆண்களுக்குரிய இந்த உள்ளாடையில் சொல்லக்கூடிய உடைகள் இல்லாமல் இருக்குது. இதை அனைத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம் எமர்ஜென்சியாக ஜமாத் வந்து அதை வந்து பேச்சஸ் பண்ணி அதுக்குரிய ஒரு டீமை போட்டு அவருக்கு உடனே செஞ்சு வைக்கிறாங்க. அந்தந்த கேம்புக்கு போயிட்டு அந்தந்த முகாம்களுக்கு போயிட்டு அந்த மக்களுக்குரிய அந்த பொருட்களை கொடுத்து அந்த 2வது கட்டமாக அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டு தேவைகளையும் வந்து பொருளாதார தேவைகளையும் நம்முடைய இலங்கை நாட்டில் வாழக்கூடிய மக்களிடம் தான் வசூல் பண்ணுகிறோம். இந்த ஜமாத்துடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு இருக்கிறது. எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்தோ எந்த ஒரு வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ அவருடைய தனிப்பட்ட முறையில் பணம் பெற்று நாம் இந்த சேவை செய்வதே கிடையாது. அது நாம கடந்த காலத்தில் பார்த்தோம். எங்களுடைய தாவா பணிக்கு ஒரு இடையூறாகவும் தாவா பணியை முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு மாற்றத்தை நாம் கண்டோம். அதனால் அதை நாம் என்ன செய்கிறோம் அதை நாம் மனம் மாறாமல் யாரும் நாம் சொல்லவில்லை. இது நமக்கு சரி வராது. தேனை தொட்டவன் அக்கா வைக்க மாட்டான் என்ற பொலிசி அடிப்படையில் நாம் அதை விட்டு வைத்துட்டோம். அதாவது எங்களை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் இலங்கை மக்கள் வந்து இந்த மாதிரி சேவைகளுக்கு வாரி வழங்குறதுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் ஒராண்டியத்தை பொறுத்தவரை எங்கள் நிர்வாகத்தை நிர்வாகிகளை பொறுத்தவரையில் நாங்கள் வீதி வீதியாக களம் இருக்கக்கூடிய ஆட்கள். யாருக்கும் வந்து எந்த ஒரு வெட்கம் பார்க்க மாட்டோம். மக்களுக்காக நாம சேவை செய்கிறோம். அதனால வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டோம். வீதி வீதியா கடவரையா இறங்கி நாங்கள் வந்து கலெக்ஷன் என்ற பேர்ல வசூல் பண்ணுவோம். வாலி பிடித்து மக்களிடம் வைத்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் வந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து மக்களை நாங்கள் வசூல் பண்ணுவோம். அந்த வசூல் இலங்கை வசூலும் வரும். இதே போன்று வெளிநாட்டில் எங்கள் இலங்கை சார்ந்த உறவுகள் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு அவர்கள் ஆதங்கப்பட்டு அவர்கள் பொருளாதாரம் அனுப்புவார்கள். அது பேங்க் மூலம் அனுப்புவார்கள். வேறு வேறு வழி மூலமாகவும் அந்த பொருளாதாரங்கள் வந்தடையும். அதை அனைத்தையும் நாம சேகரித்து இணைத்து இந்த பணிகளை செய்கிறோம். இந்த பணிக்கு பொறுத்தவரையில இந்த இப்ப நான் பேசும் நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட எங்கள் ஜமாத்துக்கு 50 லட்சம் அளவுக்கு வசூல் வந்திருக்கிறது. இப்போது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய உறவுகள் அனுப்பின பொருளாதாரமும் இலங்கை வசூல் பெற்ற பணங்களும் வந்து 50 லட்சம் வந்திருக்குது. இன்னும் ஏராளமான வசூல் வருவதற்கு எங்களுடைய தகவல்கள் கிடைத்த வண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் நாம் இப்போதைக்கு இந்த எடுத்த வசூலை பொறுத்தவரையில இதனுடைய இந்த செலவுகள் வந்து அதாவது இந்த உணவு பொருட்கள் வாங்கி கொடுத்தது, உடைகள் வாங்கி கொடுத்தது, இதே போல மீட்பு பணிக்காக வேண்டிய மக்களுக்கு படகுகள் சென்றது, இதே போல சாப்பாடு அனைத்து செலவையும் நாங்கள் வந்து துல்லியமாக கணக்கு வைத்து வருகின்றோம். தற்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வந்த வரவில் இருந்து ஒரு 35-37 லட்சத்துக்கு மேல செலவாகியுள்ளது. மீது 15-16 லட்சம் அளவு நம்ம கையில் இருப்பாக இருந்தாலும் அதை விட இன்னும் பன்மடங்கு செலவுள்ள வேலைகள் நமக்கு இருக்கிறது. அது எந்த வேலைகள் சொன்னால் இந்த மக்களுடைய இந்த முகாம்கள் இருந்து மக்கள் அவர்களை வீட்டுக்கு சென்றடைவதற்கு முன்னால் ஒரு களப்பணி ஆற்றலாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுடைய ஜமாத்துடைய முக்கியமான அனைத்து நிர்வாகிகள் இலங்கை ஒட்டுமொத்த இயக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அதாவது மீட்பு பணிக்காக இறங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 நிர்வாகிகள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த கொழும்பில் உள்ள அனைத்து அந்த வெள்ளம் பீட்டிய சொல்லக்கூடிய ஏரியாக்களுக்கு சென்று அந்த வீடுகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய வேலைகள். இந்த மீட்பு பணிக்காக நாம இந்த நம்முடைய வாலண்டியர் சொல்லக்கூடிய நம்முடைய உறுப்பினர்கள் வேட் பண்ணினாலும் பொதுமக்கள் ஆகிய அவர்களுக்கும் இதுக்கு உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு வந்து இதுக்கு பங்கெடுக்க வேண்டும். ஏன்னா இது வந்து அல்லாஹ்வுக்கான மறுமையில் கூலி கிடைக்கக்கூடிய வேலை. ஒரு மூமின் பாதிக்கப்பட்டால் மற்ற மூமின் பாதிப்பு இருக்கக்கூடாது. அதே போன்று வந்து ஒரு மாற்று மத சகோதரர்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். நம்ம மார்க்கத்தில் உள்ள கடமை. அப்ப அந்த கடமையை செய்வதற்கு எங்களுடைய SLTJ தான் செய்கிறது, தகுஜம் தான் செய்கிறது பார்த்துக் கொண்டு இருக்காமல் மற்ற சகோதரர்கள் இணைந்து கொண்டு செயல்பட நாங்கள் மனப்பூர்வமாக விரும்புகிறோம். அதாவது திருமறை வசனம் இருக்கிறது,
யார் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அவன் முழு மனித சமுதாயத்தை வாழ வைக்கும் போன்ற ஆவான் என்ற அந்த திருமறை வசனத்துக்கு இணங்கத்தான் நாம் என்ன செய்கிறோம், சேவை பணியாக செய்கின்றோம். அப்ப இது எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு செயல். இது தனிப்பட்ட ஒரு அமைப்போ தனிப்பட்ட நிர்வாகம் செய்ய வேண்டியதில்லை. அனைவரும் இதில் கலந்து கொண்டு செயல்பட வேண்டியது என்னுடைய அன்பாடு வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த மீட்பு பணியை நாங்கள் முடித்ததுக்கு பின்னாடி இந்த களப்பணி ஆற்றக்கூடிய நாங்கள் முழுமையாக அந்த மக்களுடைய அனைத்து வீடுகளையும் எங்களுடைய ஊழியர்கள் சென்று அதை தூய்மைப்படுத்தி கொடுத்து அவர்கள் திருப்தி அளவுக்கு அந்த வேலைகள் செய்து கொடுப்பதற்காக காத்துக் கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி அவர்களுக்குரிய அந்த வீட்டுக்குரிய உபகரண பொருட்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்குரிய அந்த அனைத்தும் அழிஞ்சு போன நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சிறிய ஒரு சுனாமி போன அளவுக்கு தான் எங்களுடைய பார்வைக்கே தெரிகிறது. அந்த அளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் முதலாம் மாடி 2ஆம் மாடி எட்டும் அளவுக்கு 10-18 அடி அளவுக்கு தண்ணீர் நிறைந்த அளவு இருந்தால் வீடுகள் எல்லாமே அப்படியே கழுவப்பட்டு ஒன்றும் இல்ல அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வீடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்களான அந்த சமையலறைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு கேஸ் குக்கரு, ஒரு சக்தி செட்டு, இது போன்ற சோர்ஸ் பெயின் முக்கியமான பொருட்கள் 10-15 பொருட்கள் இன்ஷா அல்லாஹ் ஜமாத் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத்துடைய அனைத்து பணிகளும் இந்த ஜமாத் செய்யக்கூடிய அனைத்து காலைகள் மாலை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஜமாத் முன்பாக ஈடுபடுகிறது. இந்த ஜமாத் இலங்கை பூரா கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டு இயங்குது. இந்த ஜமாத்துடைய மட்டும் இருக்கக்கூடிய கிளைகள் இப்ப அரணாயக்கள் பாதிக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு எங்களுடைய ஜமாத்துடைய எங்களோட கண்டி மாவட்டம், குருநாகர் மாவட்டம் இது போன்ற கிளைகள் பெற்று அந்த ஊழியர்கள் அங்க வேலை செய்கிறார்கள். இப்ப எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டதோ எல்லா பகுதியிலும் இந்த ஜமாத் முழுமையாக களமிறங்கி செய்யக்கூடியதாக மக்களுக்கு அவன் இயங்கக்கூடிய ஜமாத்தாகும், மக்களுடைய நன்மையை நாடி மக்களுடைய சேவைக்காக ஜமாத் இயங்கக்கூடிய ஜமாத்தாகும் இது இருக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த வெள்ள நிவாரண பணியை செய்யக்கூடிய ஜமாத் நான் முன் சொன்னது போல எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இல்லாமல் தான் ஜமாத் இயங்குகிறது. முழுமையாக இலங்கையை சேர்ந்த மக்களிடையே வசூல் பண்ணி தான் ஜமாத் முழுமையாக செயல்படுகிறது. இப்ப இந்த முதல் கட்டத்தை நாமல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் நாம செய்து முடித்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய 3 கட்டங்கள், அதாவது அந்த இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், இரண்டாவது மக்களுக்குரிய இடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும், அந்த மக்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய சமையல் பொருட்கள் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் நமக்கு தேவை இருப்பதால் அதுக்குரிய பொருட்கள் ஜமாத் எதிர்பார்க்கிறது. அதாவது ஜமாத் அந்த கிளீனிங் செய்யக்கூடிய அதுக்குரிய அந்த கெமிக்கல் ஐட்டங்கள், இந்த தும்பு தடி, அந்த ஏன் பிரஷ் போன்ற பொருளாதாரம் மக்களுக்கு தெரியும். இவர்கள் இந்த பொருட்களை நம்ம கொண்டு தரலாம், இல்ல அதுக்குரிய பொருளாதாரத்தை கொண்டு தந்தாலும் நம்ம போயிட்டு வாங்கி அதனுடைய வேலைகள் பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த கிளீன் பணிக்கு போக்குவரத்துக்கு எங்களுக்கு மக்கள் தேவைப்படுகிறார்கள். முடிந்த சகோதரர்கள் அவங்களுடைய பொடியால் எதுவும் செயல்படலாம், அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அவங்க என்ன செய்யலாம், வேலையை நம்ம செய்து தரலாம். அப்ப அந்த வேலையை செய்வதற்கு மக்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த இடத்தில் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும், ரொம்ப கஷ்டமான இடங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்யலாம், பொருளாதார உதவிகளை செய்யலாம். 3ஆம் கட்டமாகத்தான் மக்கள் அந்த இடத்தை சென்று வீடுகள் சென்றடைந்தால் அந்த சமையல் உபகரணங்களை கொடுப்பதற்கு பாரிய ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதில் நாங்கள் எங்களுடைய பேஸ்புக்கில் போட்டிருக்கிறோம், இன்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, இந்நேரம் தொடர்பு கொள்கின்ற தகவலை போட்டுக்கிறோம். அதை மக்கள் நீங்க கவனித்து அதில் எதெல்லாம் எங்களுக்கு கொண்டாந்து ஜமாத்துக்கு தர முடியுமோ அதை ஜமாத்து கொண்டு தந்தேன்னா அது நல்ல அமானிதமான முறையில் அந்தந்த மக்களுக்கு நாம கொண்டு செல்வோம் என்ற தகவலை சொல்லிக் கொள்கிறேன். இதுல பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வாங்கி அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சோகத்தை நாம அடியோடு இல்லாம ஆக்குவதற்கு அல்லாஹ்வின் உதவினால் எங்களோட சேர்ந்து இணைந்து நமக்கு உதவி பண்ணுமாறு அன்பை கேட்டுக்கொள்கிறேன்.